இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சங்கிலி மாவட்டம் குட்பாட் தாலுகாவில் வசித்து வந்த 53 வயது ஆகக்கூடிய அனில் லோகண்டே என்பவர் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு ராதிகா என்கின்ற 27 பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். ஆனால் தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்குவதில் ராதிகாவுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. வெறும் 2வது வாரத்திலேயே அனிலுக்கு யமனாக மாறியிருக்கிறார் அவருடைய மனைவி. என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம். தேனிலவு ஆரம்பிக்கும் முன்பே கணவன்களை பரலோகத்திற்கு அனுப்பும் சம்பவங்கள் இந்தியாவில் ஆங்காங்கே நடந்து வருகின்றன. விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்யும் சில பெண்கள் காதலன் வந்து கூப்பிட்டதும் செல்ல விரும்புகிறார்கள். அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய கணவன்களையும் கொலை செய்து விடுகிறார்கள். அப்படி ஒரு சம்பவம் தான் மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த தொழிலதிபர் ராஜா ரகுவன்சி திருமணமான இவர் கடந்த மாதம் மேகாலயாவுக்கு தேனிலவுக்கு சென்றபோது மனைவி சோனமின் சதித்திட்டத்தால் கூலிப்படை மூலம் தீர்த்து கட்டப்பட்டார். காதலரை கரம்பிடிக்க முடியாமல் போனதால் இவர் இப்படி நடந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதுவரை சோனம் மற்றும் 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பான பரபரப்பு ஓயும் முன்பே மகாராஷ்டிராவில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது. மகாராஷ்டிரா சாங்கிலி மாவட்டம் குப்பாட் பகுதியை சேர்ந்த 53 வயதாகக்கூடிய அனில் லோகண்டே வசித்து வருகிறார். இவருடைய முதல் மனைவி புற்றுநோயால் காலமானார். இதனையடுத்து அனில் லோகண்டே கடந்த 15 நாட்களுக்கு முன்பு ராதிகா என்கின்ற 27 வயது பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். ஆனால் தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்குவதில் ராதிகாவுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலைமையில்தான் சம்பவத்தன்று இரவில் அனில் லோகண்டே மனைவியை தாம்பத்திய உறவுக்கு அழைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு மனைவி விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கிறார். அவர் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தவே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடந்திருக்கிறது. பின்னர் அனில் லோகண்டே தூங்க சென்று விட்டார். வயதானவரை கல்யாணம் செய்ததால் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து புலம்பிய ராதிகா அவருடைய கணவனை காலி செய்ய முடிவு செய்தார். நேற்று முன்தினம் அதிகாலை 12:30 மணி அளவில் அனில் லோகண்டே நல்ல உறக்கத்தில் இருந்ததாக தெரிகிறது. அப்போது ராதிகா வீட்டில் இருந்த கோடாரியை எடுத்து வந்து படுக்கையில் இருந்த கணவனை கடுமையாக தாக்கினாராம். இதில் தலையில் பலத்த காயமடைந்த அனில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் நடந்த சம்பவத்தை தன்னுடைய உறவினருக்கு போன் செய்து சொல்லியிருக்கிறார் ராதிகா. இதற்கிடையே போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அனில் லோகண்டாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து ராதிகாவை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீஸ் காவலில் எடுத்து தற்போது விசாரித்து வருகிறார்கள். ராதிகாவின் விருப்பத்துக்கு மாறாக அவருடைய தந்தை வயதுள்ள அனில் லோகண்டாவுக்கு திருமணம் செய்து வைத்ததால் இப்படி செய்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் ராதிகாவிடம் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.